World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நான் ஜோதிடத்துறைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, கொஞ்சம் வருஷம் கூட இல்லை, கொஞ்ச நாள் தான் ஆகுது. நான் ரசித்த ஜோதிடர்களில் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேச்சு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். யூடியூப்பில் தான் அவரை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அவரை நேரில் பார்க்க மாட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷம் அவரை வந்து கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவோ கட்டுப்பாடு இருந்தோம், கட்டுப்பாடை மீறி உடச்சி அவர் கூட போய் நின்று ஒரு ஃபோட்டோவும் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். அவர் பேச ஆரம்பிக்கும் போது எந்த வீடியோ வந்தாலும் 5 கரத்தனை அப்படின்னு ஆரம்பிப்பார். அதை முடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் எந்த ஜோதிட விஷயத்தை எடுத்து பேசினாலும் தமிழ் இலக்கியத்திலேருந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லுவார், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கோடிட்டு காமிப்பார். அதே மாதிரி நிறைய பழமொழி சொல்லுவார். அந்த ஸ்லாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அது எப்படியா நடக்கும், இப்போ அதை பார்ப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லி அது எளிமையாக விளக்குவார். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார், மாடு மேய்ச்சா மாதிரி ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்தா மாதிரி ஆச்சுன்னு ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவார். நான் ரசிக்கக்கூடிய ஜோதிடர் ஒருவர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவருக்கான காணொளி பார்த்தீங்களா, இங்கனே நின்று கண்டுக்கிறேனே, இதுதான் அவருக்கான காணொளி பிளே பண்ணுங்க. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஜோதிடர்களுக்கும் காணொலி போட்டாங்க இல்லையா, அவங்களுடைய கடின பாடை பற்றி கரெக்டாக போட்டாங்க. எனக்கு நிறையா பில்டப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உட்காந்துக்குச்சு. சரியா, இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அளந்தா ஒரு அளவுக்கு அளக்கணும்ன்றாங்கல்ல, அந்த கணக்கு. சரி, இப்போ இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த மணிகண்டராஜன் அவர்களுக்கு முதற்கண் உங்கள் எல்லோரின் சார்பாகவும் என் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி. ஒரு ஜோதிட மீட்டிங்க்கு போனோம்னாக்க நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து மீட்டிங் வந்து நிறையா பெரிய விஐபிகள்லாம் வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லணும்னா செல்வி ஐயாலாம் வந்திருக்காங்க, மந்திராச்சலம் ஐயா வந்திருக்காங்க. அவங்க பேசாததை எதை புதுசாக நாங்கள் பேசுகிற போகிறோம் இல்லையா. ஐயா, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து ஏதாவது செய்தால் சரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு நிறையா டைம் கொடுத்து ஒதுங்கணும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரையில் மணிகண்டராஜன் வந்து என்னை கூப்பிட்ட ஸ்டைலே வித்தியாசமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நான் பேசினதில்லை. அவர்கிட்ட ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி மீட்டிங் இருக்குங்கய்யா, நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டு வர்றது கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு போஸ்ட்லாம் போட்டாச்சு அப்படின்ட்டார். சிம்பிளாக முடிச்சிட்டார். அப்புறம் என்ன செய்கிறது, தேர இழுத்து தெருவில் விட்டாச்சு, அப்புறம் நிலைக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பேசாமல் வந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் அந்த வால் போஸ்டர் வேறு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் தான் பார்த்துட்டு சரி ரைட்டு நான் வந்துடுறேங்க அப்படின்ட்டு, வேறு என்னத்த சொல்கிறது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பள்ளிப்பாளையம் அப்படின்னாலே ஜோதிடத்துக்கு இப்போ கூட சபரி ஐயாட்ட சதாசிவம் ஐயாட்ட பேசிட்டு இருக்கையில தான் சொன்னார், பள்ளிப்பாளையம்னாலே ஜோதிடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட தாய் நாடு மாதிரி, தாய் ஊர் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தாய் சங்கமும் வந்திருக்குன்னு சொல்லிட்டார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியாத ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. ஒன்றொன்றும் ஒரு கிரக இணைவை பற்றியும் ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து புதுசாக கேள்விப்பட ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம யாருமே நான் ஜோதிடராக போகிறேன் அப்படின்னு டார்ச்சை தூக்கிட்டுலாம் வரல. நம்ம யதார்த்தமாக வந்தோம், டமால்னு உள்ள விழுந்தோம், தடார்னு ஜோசியர் ஆகிட்டோம் இல்லையா. ஆனால் ஜோசியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது சொல்ல தெரியலை பண்ணுறது. ஸோ இப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார், நான் ஜோதிடத்தில் டிப்ளமோ படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் இன்னும் சொல்லத்தான் தெரியல அப்படின்னாரு. அப்போ நான் தான் அதுதான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ஜோதிடராக முழுமையான தகுதி பெற்று விட்டீர்கள். தெரியல இல்லை, நீங்கள் நோட்டை வாங்கி கையில் வைங்க, மிச்சத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, வர்றவங்க கிளைண்ட்டு பார்த்துக்குவாங்க, நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது மேலே நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. வந்ததுமே எடுத்ததுமே நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கான காணொலி ஓட மாட்டேன்ருச்சு இல்லையா, அதனால சரி இப்படி போகலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சாச்சு. நான் நிறைய நேரம் எடுத்துக்கலை, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால் இத்துடன் இந்த சின்ன உரையை இதில் நடுவில் இன்னும் சொல்லணும், செல்வி ஐயாவுக்கும் மந்திராச்சலம் ஐயாவுக்கும் கூப்பிட்ட மணிகண்டனுக்கும் இவருக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய, நான் உண்மையிலே இங்கே வந்து பார்த்ததுமே ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன இம்பிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. இதில் நடுவில் நம்ம இவர் அருள்வேல் ஐயா தான் சொன்னார், இவர் நன்கூட வேற வாங்க மாட்டாராம்யா அப்படின்னாரு. ஓ அது வேறையா, அப்போ அவர் பாட்டுக்கு பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணா இதென்ன ஊத்தா உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கா என்னன்னு தெரியலையா ஐயா அப்படின்ற மாதிரி.
அப்போ அது மாதிரி ஜோதிடத்திற்கான மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய உங்களுடைய குருநாதர் திரு மணிகண்டராஜன் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவருக்கு நிறைய ஆயுளையும் நிறைய செல்வத்தையும் கொடுத்து இன்னும் பல காலம் ஜோதிடத்திற்கு சேவையாற்றணும், தொண்டாற்றணும்னு சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டிக்கிறேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் மன தைரியத்தை கொடுத்து மிகச்சிறந்த புகழ்பெற்ற, நீங்களும் ஒரு நாள் மைக்கில் நின்று பேசி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பேசக்கூடிய அளவில் திறமையான ஜோதிடர்களாக உருவாக்குவதற்கு முருகப்பெருமான் அருள் புரியட்டும். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அப்படிம்பாங்க. அப்படி முருகப்பெருமான் ஜோதிடத்திற்கு கடவுள். தமிழுக்கு எப்படி கடவுள்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஜோதிடத்திற்கு கடவுள் முருகப்பெருமான். அகஸ்தியருக்கு முருகப்பெருமான் ஜோதிடத்தை உபதேசம் பண்ணதான் குமாரசுவாமியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் முருகப்பெருமானை கெட்டியாக பிடிங்க, நிச்சயமாக ஜோதிடத்தில் வெற்றி அடைவீர்கள் என்று கூறி அனைவரும் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். சின்னாளப்பட்டிக்கு மரகத மகுடமாய் சிகரம் தொட்ட சிற்றரசரே, அனைவரின் சிந்தையில் நிற்கும் சின்ராஜ் ஐயாவே, கிராமத்தில் பிறந்து முதலில் யூடியூபில் ஜோதிட தகவல்கள் வெளியிட்டவரே, பாடல்கள் மூலம் பாடங்கள் கற்றுத்தரும் பண்புமிகு ஆசானே, எளிமையாகவும் எல்லோரிடமும் இனிமையாகவும் யாவரும் புரிந்து கொள்ளும் அவதாரம் எடுத்த புண்ணிய பிறவியே, திண்டுக்கல் ஜோதிட சங்கத்தின் தலைவரே, வாரம் ஒரு தலைப்பில் பல சூட்சுமம் நிறைந்த தகவல்கள் மக்களை சேரும் வண்ணம் இலவசமாய் நிகழ்ச்சி நடத்தும் சேவை நாயகரே, பல மாநாடுகள் பொறுப்பேற்று நடத்தி வெற்றி நடை போடும் வெற்றி வேலவரே, ஜோதிடத்திற்காக ஓயாமல் உழைக்கும் உத்தமரே, உயர் திரு சின்ராஜ் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. உயர் திரு திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்களை கௌரவிக்க கூடிய தருணம் இது. உங்கள் கரவொலியோடு ஆடியோ கட்டணும். Please give a standing ovation. இங்கிலீஷில் தப்பா சொல்லிட்டேன், எந்திரிச்சு நின்று கை தட்டுங்க அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை. சின்ராஜ் ஐயாவுடைய காமெடி என்ன தெரியுமா? நான் கீழே இறங்கி போகும்போது உங்க குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டு மைக்கில் அப்படின்னாரு. அப்புறமா நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் யதார்த்த ஜோதிடர் உயர் திரு செல்வி ஐயா அவருடைய சிறப்புரை இப்பொழுது உங்கள் கரவொலியோடு.